பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கோபம், நெருப்பு ராசி. அதனால் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 100% பொருந்தும். கோபமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை, பேசுகிற இது மட்டும்தான் கொஞ்சம் தேள் கொட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா 100% கரெக்டாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத வகையில் பண வரவு திடீர்னு கிடைக்கும். அது உங்களை திக்குமுக்காட வைக்கும். என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. சகோதரர் விஷயங்களில் இந்த டைமு பார்த்திங்கன்னா கெட்ட பெயர் ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சகோதரர்களாலோ அல்லது சகோதரிகளாலோ ஏதாவது ஒரு கெட்ட பெயரை இந்த டைமு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. சந்திரனோட நகர்வு சிறப்பாக இருக்கிறதுனால பண முடக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் தொடங்குறவங்களாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட காலமாக உங்களை பிடித்த நோய் இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிய வலையை கண்டு அதை அப்புறப்படுத்துவீங்க. யார் எதிரி, யார் நண்பன் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். கொடுத்த வேலையை ரொம்ப கண்ணு கருத்துமாக செய்வீங்க. வேலைக்கு போகிற இடத்துலலாம் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். இந்த வாரத்தில் ஏதாவது புதிதாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல பலனை தேடித்தரும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருப்பாங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய யோகம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது ஜீவன், அது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணம் முடிந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய ஜீவன் உங்களுடைய குடும்பத்தில் ஆட் ஆக போகுது. ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மனக்கவலை, தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அமைந்துடும். நம்ம என்ன பண்ணினாலும் இவங்கக்கிட்ட நல்ல பெயரே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் தோணும். அதனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இனி நீங்கள் பயணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடல், பாடல், கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதெல்லாம் கண்டுகளிக்கக்கூடிய யோகமும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற
7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ஒரு யோகமான நாட்களை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய ராசியை பார்ப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் கூட படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணம் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் வருகின்ற நாட்களில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விளையாட்டு போக்கெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. சுய தொழில் செஞ்சுட்டு வர்றவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஒதுங்கி இருந்த உங்களுடைய நண்பர்கள்லாம் இந்த டைமு உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தலைமையிலிருந்தும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை நீங்கள் இந்த டைமு அமைப்பீங்க. அந்த புதிய பாதை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமும் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி விவசாயத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணிக்கு செல்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களை முன்னேற்றமான திட்டமிட்டிருந்த வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நடைபெற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதனால குருவோட பார்வையும் இருக்கிறதுனால வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். குடும்பத்தினோடைய ஒத்துழைப்பு உங்களுடைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் நீங்கள் வருகின்ற நாட்களில் நீங்களே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.